அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில அடிப்படை இன்டகிரேஷன் டெக்னிக்கை சார் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். மிக எளிமையாக இருக்கும், மோரோவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதை நீங்களே என்ன செய்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வந்துடட்டும். எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் -2 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 10 ரூட் ஆஃப் எக்ஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ். இது போன்ற வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேட் பண்ணுறது எப்படின்னு பழக போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சுலபமான ஃபார்முலா இருக்குது. இன்டகிரல் எக்ஸ் பவர் n dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 + c. தயவு செஞ்சு இதை மனப்பாடம் பண்ணாதீங்க பிள்ளைங்களா. எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி எக்ஸ் பவர் என்ன நம்ம நேரடியாக இன்டகிரேட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும். நீங்கள்லாம் 16-17 வயசு பிள்ளைங்க, புத்தி தீமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பாருங்கள், எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், n+1 இன்டூ எக்ஸ் பவர் n+1 -1 +1 -1 போய் எக்ஸ் பவர் n ஆயிரும். n+1 கேன்சல் ஆயிரும். சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். எக்ஸ் பவர் n கிடச்சிரும். புரியுதுங்களா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்குது. எனவே இதனுடைய இன்டகிரேஷன் இது. மறுபடியும் சொல்கிறேன் பிள்ளைங்களா, முதல் தடவைனால திருப்பி சொல்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் செய்தால் இது கிடைக்கின்றது. எனவே இதனுடைய இன்டகிரேஷன் இதுவே என்று பொருள். சரிங்களா? இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே வருவோம். ஸோ எக்ஸ் பவர் 6 இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும். அப்போ கண்டிப்பாக எக்ஸ் பவர் 7 இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா தான் என்ன ஆகும், 7 இன்டூ எக்ஸ் பவர் 7 -1 6 கிடைக்கும். அப்போ அந்த ஃபார்முலா புதுசாக நான் பயன்படுத்துங்க. எக்ஸ் ரைஸ் டு தி பவர் 6 + 1 டிவைடட் பை 6 + 1 எக்ஸ் பவர் 7 டிவைடட் பை 7 + c. உடனே செக் பண்ணிடுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன ஆகும், 7 இன்டூ எக்ஸ் பவர் 6 7 கேன்சல் ஆகிற எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 6. நாம் செய்தது சரியே. அடுத்த ப்ராப்ளம் போவோம். இங்கே பாருங்க, 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 10 dx. சரிங்களா? அதில் உள்ள எல்லா கணக்கையும் செய்யல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ப்ராப்ளத்தை மட்டும் சார் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்திருக்கேன். 5ல் 3 மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ இதை என்ன செய்யணும், எக்ஸ் பவர் -10 கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் சம்திங் மேலே போகும்போது எக்ஸ் பவர் -10. அப்போ மறுபடியும் அந்த சமன்பாடை பயன்படுத்துங்க. எக்ஸ் பவர் -10 + 1 எக்ஸ் பவர் -9 டிவைடட் பை -10 + 1 -9 + c. ஸோ எக்ஸ் பவர் -10 டிவைடட் பை 9 முடிஞ்சு போயிடுச்சு. சுலபம். அடுத்து பாருங்க, 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் dx. இதை பார்த்தா பொதுவாக பிள்ளைங்க பயப்படுவாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கொயர் ரூட்டோடைய மீனிங் ரைஸ் டு தி பவர் 1/2. மேலே போச்சுன்னா -1/2. அந்த ஈக்குவேஷன் அங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை அப்படியே பயன்படுத்தலாம். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பவர் -1/2 + 1 எக்ஸ் பவர் 1/2 டிவைடட் பை 1/2 2 மேலே போயிடும். திஸ் இஸ் ரூட் எக்ஸ் 2 இன்டூ ரூட் எக்ஸ் + c. அவ்வளோதான் பிள்ளைங்களா. அப்போ என்ன செக் பண்ணுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. 2 இன்டூ ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, எக்ஸ் பவர் 1/2. ஸோ 1/2 எக்ஸ் பவர் -1/2 அகைன் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 1/√x. ஸோ மிக சுலபம். ஆனால் எப்பயுமே ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. செய்து முடித்த உடனே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருதாங்கிறத முதல்ல கண்ணு பார்த்து பழகிக்கோங்க. ரைட்? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இன்டகிரேஷனுக்குன்னு தனியான ஃபார்முலா கிடையாது. டிஃப்ரென்ஷியேஷனில் என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்கோ அது எல்லாமே இன்டகிரேஷனுக்கு பொருந்தும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களையும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புது வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.